CA ஃபவுண்டேஷன் மேக்ஸில் இண்டிசஸ் சாப்டரில் 27th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 3/4 1/3 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1/3 கேட்டிருக்கிறது 3x³ மைனஸ் 9xோட வேல்யூ. இப்போ எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to 3/4 1/3 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1/3ன்னு இருக்குது. க்யூபிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் க்யூப் பண்ணுறோம். அப்போ x³ is equal to 3/1/3 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1/3 த ஹோல் க்யூப்னு வரும். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை 24th சம்மில் கொடுத்துருப்பாருங்க பாருங்கள், a மைனஸ் b த ஹோல் க்யூபுக்கு. இது எல்லாமே ப்ளஸ் போட்டால் a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் ஃபார்முலா வந்துடும். a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b. இதுதான் இது கொண்ட ஃபார்முலா. அப்போ இங்கே வாங்க, திரும்ப x³ இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏன்னா இது b, அப்போ ஏக்கு பதிலாக 3/4 1/3 த ஹோல் க்யூப், பிக்கு பதிலாக 3 மைனஸ் 1/3 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3ab அப்படின்னா 3 இன்ட்டு 3/4 1/3 இன்ட்டு 3 மைனஸ் 1/3 இன்ட்டு a ப்ளஸ் பின்னா 3/4 1/3 ப்ளஸ் 3 மைனஸ் 1/3 அப்படின்னு வந்துடும். இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், a³ b³ 3ab இன்ட்டு a ப்ளஸ் பின்னு. இப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகி 3 தான் இருக்கும். இந்த 3யும் இந்த 3 இருக்கும். இந்த 3 இந்த 3 அடிபட்டு 3/4 மைனஸ் 1 இருக்கும். ப்ளஸ் 3 இன்ட்டு இது 3/4 1/3. இது எப்படி எழுதலாம்னா, கீழே கொண்டாந்து 1/3/4 1/3ன்னு எழுதலாம். இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ் என்னது 3/4 1/3 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1/3. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அப்போ 3 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1 என்னன்னு எழுதலாம், 1/3. மைனஸ் 1 பவர் இருந்தாலே 1/ன்னு எழுதலாம். இப்போ இதில் இதுவும் அடிப்பட்டு மிச்சம் இருக்கிறது 3யும் எக்ஸுன்னு தான், 3xன்னு இருக்கும். அப்போ x³ தான் இது எல்லாமே இந்த சைடு x³ தான். இந்த 3x ப்ளஸ் 3x இந்த சைடு கொண்டாந்தா மைனஸ் 3x, அது 3 ப்ளஸ் 1/3. இந்த 3ஐ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 இன்ட்டு 3 9, 9 ப்ளஸ் 1ன்னு வந்துடும். அப்போ x³ மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 10/3ன்னு வரும். இந்த 3ஐ இங்கே கொண்டே எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணோம். 3ஐ இந்த பக்கம் இப்படி கொண்டு போயிடணும், இஸ் ஈக்குவல் டு 10ன்னு. இப்போ உள்ளே இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 3x³ மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு 10. நம்ம கேட்டிருக்கிறது 3x³ மைனஸ் 9xோட வேல்யூ தான். இதிலிருந்து அதை கொண்டு வரணும். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி, 3x³ மைனஸ் 9xோட வேல்யூ 10. புரியுதா? இது க்யூபிங் ஆன் போத் சைட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். க்யூப் பண்ணி a ப்ளஸ் b த ஹோல் க்யூபுங்கிற ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணணும். ஏக்கு பதிலாக 3/4 1/3யும் பிக்கு பதிலாக 3/4 மைனஸ் 1/3யும் போட்டிருக்கேன். இதில் இந்த 3 அடிப்பட்டு 3 மட்டும் இருக்கும். இதில் இந்த 3 அடிப்பட்டு 3/4 மைனஸ் 1ன்னு இருக்கும். இதை இப்படி எழுதியிருக்கேன், மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/3 1/ன்னு போட்டு எழுதலாம். இதுக்கு பதிலாக எக்ஸ். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுது. 3 ப்ளஸ் 3/4 மைனஸ் 1 1/3ன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் 3யும் எக்ஸுன்னு தான் மிச்சம் இருக்குது, 3x. இந்த 3x இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 3x. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10/3. இப்போ 3ஐயும் கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ 3x³ மைனஸ் 9xோட வேல்யூ நமக்கு 10.